வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய மே மாதத்துக்குரிய ராசி பலன்கள். இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்றும் ரிஷபமனையில் குரு பகவான், அதாவது இந்த மே 1ஆம் தேதி குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதன்படி ரிஷபமனையில் குரு பகவானும் கன்னிமனையில் கேது பகவானும் மனோகாரகனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மகரமனையிலும் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாகவும் மீனமனையில் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான், அதாவது இந்த மே மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கும், சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கும், மே மாதம் 19ஆம் தேதி சுக்கிர பகவான் மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்தாலும் தனது 9ஆம் பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதாவது 10க்குரியவன் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மைத்தான். ஆனால் இப்போ உங்களுக்கு 7 சனியில் விரய சனி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால அந்த விரையாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால வரவும் உண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி செலவு உங்களுக்கு ஏற்படும். அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணுவது புத்திசாலித்தனம். ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவது, சுப காரியங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஈடுபடுத்துவது, அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் செலவு செய்வது, அதே சமயத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகிறது அல்லவா. அப்போ நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். அந்த உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் புதனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் ராசியிலே ஒரு சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவு எடுப்பது தான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் செவ்வாய் அங்கு இருக்கார் அல்லவா, கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு காண்பிக்கும். அதே சமயத்தில் கோபம், ஆக்ரோஷத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும், மற்றவர்களுடன் பேசும்போதும் இந்த ஆக்ரோஷத்தன்மையை குறைப்பது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துல தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். அந்த சுக்கிரனுங்கிறது 8க்குரியவன் அல்லவா, அட்டமாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்து விலகும். அப்போ அதை பெருசுப்படுத்தாமல் இருப்பதும், கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வதும் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சூரியனும் அங்கு சேர்ந்திருக்கார். அப்போ 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் இணைவு பெற்று குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 6, 8 என்பது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ பணம் சார்ந்த விஷயத்திலும், பணம் டீல் பண்ணுகின்ற விஷயத்திலும் உங்களுடைய வாக்கு கொடுக்கும் போதும் சரியான விதத்தில் கொடுப்பது சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடம் உங்க ராசினன் வந்து அமரப்போகிறார், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் வந்து அமரப்போகிறார். அப்போ 3ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள், ஒரு சிலருக்கு நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இசை சம்பந்தப்பட்ட துறையில், எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் தன்மையை, அதாவது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். என 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மே 19ஆம் தேதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக வந்து அமரப்போகிறார். அதே சமயத்தில் சூரியனும் வந்து அங்கே அமர இருக்கின்ற காரணத்தால்
மூன்றாம் இடத்தின் மூலமாக சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கும் ஏதுவாக உள்ள ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு நிலம் வாங்க முடியல, ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் பணம் இருக்கிறது, வாங்க முடியல, கரெக்டான லொக்கேஷன் அமையலை என்று இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் நினைத்தவாறு வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் ஒரு விவசாயம் சார்ந்த விஷயத்தில் கூட ஏதோ ஒரு அலைச்சல் திருச்சலாகவே இருந்தது, இந்த மாதம் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கலையே, விளைவித்த பொருள்கள் ஒரு மாதிரியாக தான் இருந்ததுன்னா இந்த மாதம் நிச்சயமாக இறுதியில் உங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தை காணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய விஷயமும், குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களோ அந்த ஆசைப்பட்ட கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடை தாமதத்தை கொடுத்தது, ஒரு செலவு வைத்து கொண்டிருந்தது, அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தோன்னா சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தகப்பன் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்தது. நாம் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்கிறார், அல்லது அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே தொந்தரவு பிரச்சனையாக இருந்தது, செலவு வைத்து கொண்டிருந்தது. இந்த மாதிரியான தகப்பன் வைகாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரக்கூடிய தன்மை. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்காமல் அங்கு கேது இருந்து ஒரு தடையை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. ஆனால் இந்த மே மாதம் 1ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் தனது 5ஆம் பார்வையாக அந்த 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ அந்த தடைகள், திருமண தடை விலகக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலையும் ஒரு சில பிரச்சனை இருந்தது, கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை இருந்தது, சமூகத்தில் நான் எத்தனை தான் நல்லது பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இடையூறு இருந்தது, ஒரு நட்பெயர் எடுக்க முடியல அப்படின்னு இருக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தையும் ஒரு புகழும் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் கூட இப்போ அரசு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற தன்மை, அல்லது அந்த ப்ரமோஷனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தனக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகின்ற காரணத்தால் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையாக, ஒரு வழக்காக இருந்தது, ஒரு வலியாக இருந்தது, ஒரு வேதனையாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் மே 19க்கு அப்புறம் உங்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. பணம் கொடுத்து லாக்காக இருந்தவர்கள் எல்லாம் அந்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அல்லது எங்காவது பணம் இழந்தது கூட மீட்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்குது. அதே சமயத்தில் குரு 9ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா. அப்போ 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அல்லவா. ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் தொழில், வியாபாரம், வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த அழுத்தங்கள் விலகி, என்னதான் அழுத்தம் இருந்தாலும் நமக்கு ஒரு லாபம் கிடைக்குதே, நமக்கு ஒரு தனம் வருதே, அதுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு மனதில் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட யோகங்கள் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உயர்கல்வி படிப்பதற்கு, வெளிநாட்டில் படிப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும். அல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியில் போய் படிப்பதற்கான வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிற, பட் அதுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பேட்டன்ட் பண்ணணுன்ட்டு இருக்கிற, அல்லது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ரிசர்ச்
ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதம் அதற்குண்டான தன்மைகள், அதற்குண்டான அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய முயற்சியால் தொழிலை விரிவுபடுத்துவது, உங்களுடைய முயற்சியால் ஒரு இடமாற்றம் ஏற்படுத்தி கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் எந்த வியாபாரமாக இருந்தாலும் அல்லது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, நல்ல நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மதிநுட்பம் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, அவர்களின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது. 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால விரயங்களை கொடுக்கும். ஆனால் அந்த விரயங்களை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது என்பது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைகிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக மனம் ரீதியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய தசா புத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூவாக பாருங்கள். அது சரியாக செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசநாதனோ அல்லது புத்திநாதனோ 6, 8, 12ஆம் அந்த தொடர்பு நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம், எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் படிப்பேன், அந்த படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது, திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.